அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் லன்ச் ப்ரிப்பேர் பண்ண முன்னாடி வீட்டில் வந்து மாதுளப்பழம் இருந்துச்சு. சரி எல்லாருக்குமே சேர்த்து மாதுளப்பழம் மில்க் ஷேக் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். எங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு குட்டீஸ்க்கு வந்து ஐஸ் க்யூப் சேர்க்காம கொடுத்துருந்தேன். மில்க் ஷேக் குடிச்சு நல்லா ஹெல்த்தியாக லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மார்க்கெட் வந்து போயிட்டு இருந்தேன். வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சு. இன்றைக்கான லன்ச் மெனுன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வச்சு சூப் செஞ்சிடலாம். கூடிய வந்து இறா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இறா வந்து தொக்கு வச்சுட்டு ரசம் வச்சு சாப்பாடு வைக்கலான்னு சொல்லி அதான் பிளான் போட்டிருந்தேன். முருங்கைக்கீரை சூப் வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அரை தக்காளி சேர்த்துருக்கேன். கூடயே வந்து மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். சைட்லேயே வந்து இறா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இறா தொக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் முருங்கைக்கீரை வந்து வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வாஷ் பண்ணோன்னா வாஷ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கொதி வந்துருந்துச்சா தண்ணி அது கூட வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். கீரை குக் ஆகி வர வரைக்கும். சைடில் வந்து சூடாக சாப்பாடு வந்து ரெடி பண்ணிவிட்டு ரசம் வந்து வச்சுட்டேன். தக்காளி ரசம் தான் வந்து வச்சுருந்தேன். குட்டீஸ்க்கு வரைக்கும் சூடான சாப்பாடு கூட வந்து முருங்கீரை சூப் வச்சு கொடுக்குறது சூப்பராக இருக்கும். இதில் வந்து மிளகு சீரகம் வந்து காலி ஆகிடுச்சு. அதனால் ரெண்டுமே சேர்த்து வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கீரை வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான முருங்கீரை சூப் வந்து ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லன்ச் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பரான காரசாரமான இறா தொக்கு கூடயே வந்து முருங்கைக்கீரை வந்து சூப், சாப்பாடு, ரசம் எல்லாம் வச்சு சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. டே அப்போ தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.